நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, அம்மாவுக்கு என்னாச்சுப்பா? ஏன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா? என்னாச்சுன்னு நேக்கும் தெரியலம்மா. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட அவ உடம்பு முடியாம படுத்ததே இல்ல. இப்போதான் முறையா அவளை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு வரேன். ஜலம் எடுத்துட்டு வாமான்னு சொன்னாப்பா. ஆனா ஜலம் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அம்மா சுயநினைவை இழந்துட்டாப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நீ பயப்படாதம்மா, அம்மாக்கு எதுவும் ஆகாது. அவ நல்ல மனசுக்கு அவ 100 வயசு சேமமா இருப்பாமா. டாக்டர் என்ன சொல்றாருன்னு சத்த பொறுத்திருந்து பாப்போம். டாக்டர், என் ஆத்துக்காரிக்கு என்னாச்சு டாக்டர்? சொல்லுங்க டாக்டர், அவளுக்கு ஒண்ணும் இல்லையே. டாக்டர், அம்மா நல்லா இருக்காளா? நெஞ்சு வலிக்கிறதுன்னு சொன்னாலே, எதனால டாக்டர்? அவ உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே, சொல்லுங்க டாக்டர். ஐ எம் சாரி டு சே, உங்க அம்மா இதயத்துல அடப்பு இருக்கு. என்ன டாக்டர் சொல்றேன்? என் ஆத்துக்காரிக்கு ஹார்ட்ல பிளாக் இருக்கா? ஆமா, இசிஜி பண்ணி பார்த்ததுல அவங்க ஹார்ட்ல 3 இடத்துல அடப்பு இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. என்ன டாக்டர், உண்மையாவா சொல்றேன்? என்னால நம்பவே முடியலையே. இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவ உடம்பு முடியலன்னு சொன்னதே இல்லையே. அவளை இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே. அப்படி இருக்கிறச்சே எப்படி டாக்டர் அவளுக்கு திடீர்னு ஹார்ட்ல பிளாக் ஆகும்? ஹார்ட் பிளாக் வர்றதுக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால்னு இப்படி பல காரணங்கள் இருக்கு. நமக்கு காரணங்கள் முக்கியம் இல்ல, காலம்தான் முக்கியம். நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க உயிருக்கு ஆபத்து. அப்போ எங்க அம்மாவை காப்பாற்றவே முடியாதா டாக்டர்? இதயத்தில் இருக்கிற அடப்பை நீக்கிறதுக்கு மெடிக்கல் இப்பதான் வளர்ந்துட்டு வருது. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஆபரேஷனுக்கு குறிப்பிட்ட நேரம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஆபரேஷனை முடிக்கலன்னா பேஷண்டோட உயிருக்கே ஆபத்தாயிடும். 1 பிளாக் 2 பிளாக் இருந்தா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஆபரேஷனை முடிக்க முடியும். ஆனா பேஷண்டோட ஹார்ட்ல 3 பிளாக் இருந்தா அதை நீக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். ஏன் டாக்டர், அப்போ ஒவ்வொரு அடைப்பையும் கொஞ்ச நாள் இடைவெளி விட்டு நீக்கினா பொழைக்க வாய்ப்பு இருக்கா டாக்டர்? ஆனா அதுக்கு ரொம்ப செலவாகும். எவ்வளவு டாக்டர் செலவாகும்? ஒரு தடவை சர்ஜரி பண்றதுக்கு 15,000 to 20,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். அப்ப 3 சர்ஜரி பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. உங்ககிட்ட அவ்வளவு பணம் கூட இருக்கலாம், ஆனா 3 ஆபரேஷன் தாங்குற அளவுக்கு அவங்க இதயத்துக்கு பலம் இருக்கான்னு தெரியல. எங்களால முயற்சி மட்டும்தான் பண்ண முடியும். மற்றபடி அவங்க உயிருக்கு எந்த உத்தரவாதமும் தர முடியாது. எல்லாம் அந்த கடவுள் கையில தான் இருக்கு. நீங்க உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே. ஏன்னா நேக்கு என்னன்னா ஆச்சு? டாக்டர் என்னன்னா சொன்னா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்கண்ணா. வைஷ்ணவி, நீ ஏமா எதுவுமே பேச மாட்டேங்கிற? டாக்டர் என்னதான் சொன்னாருமா? எதுவா இருந்தாலும் பரவாயில்லம்மா, சொல்லுமா. நான் சாக போறேனம்மா. ஐயோ அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கேன். இல்லம்மா, நீ பொய் சொல்ற. நேக்கு தெரியும், என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறேள். சொல்லுங்க சொல்லுங்கண்ணா. கொஞ்சம் மனசை திடப்படுத்திக் கொள்ளி. இந்த மாதிரி நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். அதிர்ச்சியான செய்தியை கேட்கிற சக்தி உன் இதயத்துக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சொல்றேன், உன் இதயத்துல அடப்பு இருக்காமா. என்ன என் இதயத்துல அடைப்பா? என்னன்னா சொல்றேன்? ஆமாம்மா, இப்பதான் டாக்டர் சொன்னாரு. ஆனா உன் இதயத்துல இருக்கிற அடப்பை நீக்கிட்டா உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காதான். அப்போ நேக்கு ஆபரேஷன் பண்ண போறாளாண்ணா? ஆமாம்மா. அதுக்கு எவ்வளவுன்னா செலவாகும்? 15,000 to 20,000 ரூபாய் வரைக்கும் செலவாகுமா. 20,000? அவ்வளவு பணத்துக்கு நாம எங்கன்னா போறது? யார் அண்ட கேக்குறது? நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்றேம்மா, நீ ஏன் கவலைப்படுற? இல்லன்னா நம்ம குடும்பத்தோட நிலைமைய பத்தி
நேக்கு தெரியாதா? நம்மளாண்ட ஏதுனா அவ்வளோ பணம். நம்ம பொண்ணோட கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நகையையும் பணத்தையும் வச்சு உன் ஆபரேஷன் நிச்சயமா முடிச்சிடலாமா? வேணாண்ணா, வைஷ்ணவி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணத்தை எதுக்கு ஏன் ஆபரேஷனுக்காக செலவு பண்றேன்? நம்ம பொண்ணோட கல்யாணம் தானா முக்கியம். அம்மா, உங்க உசுரை விடவா நேக்கு கல்யாணம் முக்கியம்? நேக்கு கல்யாணமே வேண்டாமா? நேக்கு நீங்க தான் வேணும். நான் கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கதான் ஆசைப்படுறேன். ஏன்னா இவதான் புரியாம பேசின்னு இருக்கா. நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களே. நான் வாழ்ந்து முடிச்சவ, இனிமே நான் இருந்து என்ன பண்ண போறேன்? இவதான் வாழ வேண்டிய பொண்ணு. இவ நன்னா இருக்கணும்னா அந்த பணத்தை இவளோட கல்யாணத்துக்கே வச்சுக்கலாம்னா. இவ கல்யாணத்தை பார்த்துட்டா நான் சந்தோஷமா கண்ணை மூடுவேன்னா. நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆமாண்ணா, நேக்கு ஆபரேஷன் எல்லாம் வேண்டாம். பொண்ணு கல்யாணத்தை உடனே ஏற்பாடு பண்ணுங்கோ. அத பாத்துட்டேன்னா நேக்கு என்ன கவலை? எதுவா இருந்தாலும் நான் சந்தோஷமா ஏத்துப்பேன்னா. நீ சும்மா இரு. என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு நீதாம்மா முக்கியம். பணம் காசெல்லாம் முக்கியம் இல்ல. டாக்டர் ஆபரேஷன் பண்ணா நீ பொழைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. அதனால உன் ஆபரேஷனுக்கு என்ன தேவையோ அதை நாங்க பாத்துக்கிறோம்மா. நீ தைரியமா இரு. ஆமாம்மா, நீங்க எதுக்கும் பயப்படாதே. நிச்சயமா உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு நீங்க பழையபடி ஆத்துக்கு தான் வரப்போறீள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், கொஞ்சம் என் கூட வரீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். டாக்டர், எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. இனிமே என்னாண்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன சார், இதில் உங்களுக்கு சம்மதம் தானே? எந்த ஆட்சேபனையும் இல்லையே? எந்த ஆட்சேபனையும் கிடையாது சார். அதுக்குள்ள தேவையான பணத்தை உங்களால ரெடி பண்ண முடியுமா? அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது டாக்டர். பணத்தை எப்படியாவது நான் தயார் பண்ணிடுறேன் டாக்டர். சரி, நான் சொன்ன விஷயத்த உங்க வைஃப் கிட்ட சொல்லிட்டீங்களா? ஏன்னா இந்த ஆபரேஷனுக்கு பேஷண்டோட சம்மதம் ரொம்ப முக்கியம். சரி, நானே சொல்லிடுறேன். இங்க பாருங்கம்மா, நான் சொல்றதை கேட்டு அதிர்ச்சி அடையாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருக்கணும். உங்க இதயத்துல 3 இடத்துல அடப்பு இருக்கு. அதை நீக்கலைன்னா உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். ஆனா இது கொஞ்சம் டஃப்பான ஆபரேஷன் தான். இந்த ஆபரேஷனோட முடிவு பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்ல நெகட்டிவாகவும் இருக்கலாம். நிச்சயமா இந்த ஆபரேஷன் நல்லபடியா முடியறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம். சார், ஆபரேஷன் நாளைக்கு காலையில 10 மணிக்கு. அவங்கள நல்லபடியா பாத்துக்குங்க. சரிங்க டாக்டர். சார், ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். சார், நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன், இந்த ஆபரேஷனோட முடிவு எங்க கையில இல்லை. எதுக்கும் தயாரா இருங்க. நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன். அப்பா, டாக்டர் என்னப்பா சொன்னார்? ஆபரேஷனுக்கு அப்புறம் அம்மா பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாருமா. என்னப்பா சொல்றேன்? ஆபரேஷன்ல பழிக்க வாய்ப்பே இல்லையாப்பா? அவ கையில எதுவுமே இல்லைன்னு சொல்றாமா. இப்போ என்னப்பா செய்யறது? நேக்கு இவாள நம்புறதா இல்ல அந்த பகவான நம்புறதான்னு தெரியலமா. இருங்கப்பா, வரேன். பெரியவா, இவ பார்க்க வந்திருக்கா. வர சொல்லுங்க. என்ன தனியா வந்திருக்க? யாரையாவது அழைச்சிட்டு வரக்கூடாதா? இல்ல பெரியவா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. தோப்புனாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அதனாலதான் நான் மட்டும் தனியா வந்தேன்.
நீ கவலைப்படாத, அழப்படாது, அழப்படாது. பெரியவா, என் அம்மாவோட இதயத்துல அடப்பு இருக்கான், அது குணப்படுத்துறது கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எங்க அம்மா ஆபரேஷன்ல பழிக்க மாட்டா போல இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அம்மா பெரியவாளை பத்தி நிறைய சொல்லிருக்கா. உங்களை தவறாம வழிபடுவா. அம்மாவை நீங்க தான் பெரியவா காப்பாத்தணும். இந்த மாம்பழத்தை அம்மா கிட்ட கொடு. ஆப்ரேஷன் முன்னாலே இது கொடு, சாப்பிட சொல்லு. ஆப்ரேஷன் இப்போ 10 மணிக்கா? ஆபரேஷன் வெள்ளிக்கிழமை, ஆனா எத்தனை மணிக்குன்னு தெரியல பெரியவா. சரி, ஆப்ரேஷன் முன்னாலே அம்மாவை சாப்பிட சொல்லு. என்ன, ஆப்ரேஷன் பண்ணினாலே குணமாகாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். இவன் என்னடான்னா பழத்தை கொடுத்துட்டு குணமாயிடுன்னு சொல்றானேன்னு பாக்குறியா? அப்படிலாம் இல்ல பெரியவா. நீ வரும்போது யார்கிட்டயாவது வழியை கேட்டுன்னு வந்தியா? இல்ல. அம்மா இதுக்கு முன்னால வழி சொல்லி தந்தாளா? இல்ல பெரியவா. பின்ன எப்படி இங்க வந்த? எனக்கே தெரியல பெரியவா. சில சமயங்கள்ல சில விஷயங்கள் நம்மளை அறியாம நாமளே செய்வோம். அது ரொம்ப சரியாகவும் இருக்கும். பகவானே நம்மளை நல்ல வழியில நடத்துறாங்கிறது அப்ப தெரியாது, பின்னால தான் தெரியும். அப்படித்தான் நீ இங்கே வந்ததும். இந்த பழம் என்னோடது இல்லை, சாக்ஷாத் சிவபெருமானோடது. அம்மா ஸ்வஸ்தமானதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு பழத்தை இங்க வச்சுட சொல்லு, இல்லைன்னா அவங்க வச்சுப்பான். சரி பெரியவா. அம்மா, இத குடிங்கோ. ஆபரேஷனுக்கு முன்னால உங்களை குடிக்க சொல்லி மகா பெரியவா சொன்னா. பெரியவா சொன்னாரா? நீ எப்ப அவரை பார்த்த? டாக்டர் உங்களுக்கு ஆபரேஷன் சொன்னதும் நான் பெரியவாளை போய் பார்த்தேன். ஏமா கோயிலுக்கு போறேன்னு சொன்னியே, அப்பயா? ஆமாப்பா. இந்த மாம்பழ சார ஆபரேஷனுக்கு முன்னால அம்மாவை சாப்பிட சொன்னாருப்பா. மாம்பழச்சார சாப்பிட சொன்னாரா? ஆனா ஆபரேஷனுக்கு முன்னால டாக்டர் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரே. ஆமாம்மா, டாக்டர் எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். அம்மா, பெரியவா சொன்னா நிச்சயம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அவ மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, என்னம்மா இப்படி பேசுற? பெரியவா மேல நம்பிக்கை இல்லாமலா? அவர் சொன்னா நம்ம நன்மைக்காக தான் இருக்கும். குடு, சாப்பிடுறேன். சிஸ்டர் பார்த்து. நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. என்ன சிஸ்டர், பேஷண்ட் என்ன கான்ஷியஸா இருக்காங்க? அனஸ்தீசியா லெவல் செக் பண்ணி பாருங்க. ஓகே டாக்டர். பெரியவா, நான் காண்றது கனவா இல்ல நனவா? இந்த நேரத்துல உங்களை
பாக்குற பாக்கியம் நேக்கு கிடைச்சதே, அதுவே நேக்கு போதும். பெரியவா, என்ன உன் பொண்ணோட கல்யாணத்தை பார்க்கணுங்கிற ஆசை நோக்கு இல்லையா? பெரியவா, ஆசையா? அது நேக்கு கிடைச்சா பாக்கியம்னு தான் சொல்லுவேன். ம், அப்போ என் மேல நோக்கு நம்பிக்கை இல்லையா? கஷ்டம் வந்தா எல்லாரும் பகவானை நினைப்பா, ஆனா நீ கஷ்டத்தையே நினைச்சுட்டு, அதான் என்னோட ஞாபகம் நோக்கு வரல. பெரியவா, அப்படியெல்லாம் இல்ல. சரி, உனக்கு துணையா இப்ப அவா வேணுமா இல்ல நான் வேணுமா? பெரியவா, நீங்க தான் எனக்கு வேணும். என் பிராணம் போற வரைக்கும் நீங்க என் கூடவே இருக்கணும். அப்ப சரி, செத்த நாளைக்கு உன் கண்ணை முடிக்கும். எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க சிஸ்டர். ம், டாக்டர், ஆ? பேஷண்ட் மயக்கமாயிட்டாங்க. அப்படியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு டாக்டர்? சொல்லுங்க டாக்டர், எங்க அம்மா எப்படி இருக்கா? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறேன்? என்னாச்சுன்னு சொல்லுங்க டாக்டர். ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களோட பல்ஸ் அண்ட் ஹார்ட் பீட் ரேட் செக் பண்ணி பார்த்தப்போ இந்த ஆப்ரேஷனை தாங்குற சக்தி அவங்க இதயத்துக்கு இல்லைன்னு தெரிய வந்தது. இருந்தும் முயற்சி பண்ணி பார்க்கலான்னு ஆப்ரேஷன் ஆரம்பித்தோம். ஆனா அவங்க கண்ணை மூடும்போது என்ன பல்ஸ் ரேட், ஹார்ட் பீட் ரேட், ரெஸ்பிரேட்டர் இருந்துச்சோ அதே அளவு ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் இருந்துச்சு. கொஞ்சம் கூட ஃபிளக்சுவேட் இல்லாம ரொம்ப ஸ்டெடியா இருந்தாங்க. எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சோம். ஆனா எங்களையும் மீறி ஏதோ ஒரு பெரிய சக்தி அவங்க உயிரை காப்பாத்திருச்சு. நீங்க எந்த கடவுளை வேண்டீங்களோ அவர் தான் அவங்களை காப்பாத்திருக்காரு. இருக்கட்டும். பெரியவா, நீங்க என் உயிரையே காப்பாத்திருக்கேள். நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது? உங்களுக்காக காலம் முழுக்க கடன் பட்டிருக்கேன். இந்த கடனை எப்படி அடைப்பேனா? நீங்க கடன் பட்டது நேக்கு இல்ல, அந்த பகவானுக்கு. கடன் அடைக்கிறதுக்கு அந்த பழத்தை கொண்டு வர சொன்னேனே, கொண்டு வந்திருக்கலா? எடுத்து வச்சிருங்கோ. அது முதல்ல இங்கே வச்சுடுங்கோ, இல்லைன்னா அவன் கோச்சிப்பான். ஏன்னா நான் தானே எடுத்து கொடுத்தேன். பெரியவா, கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஹாஸ்பிட்டல் போனதா அம்மா சொன்னா. வைஷ்ணவி, என்ன இது? பெரியவாள்கிட்ட போய் இப்படி எல்லாம் கேட்டுண்டு? அவ குழந்தை ஒன்றும் ஏதோ சொல்றா, விட்டுடுங்க. நேக்கு வைத்தியம்லாம் தெரியாதும்மா, அந்த வைத்தீஸ்வரன் மட்டும்தான் தெரியும். சிவமா இருங்கோ, நல்லா இருங்கோ. சந்தோஷம் பெரியவா. शंकर जय जय शंकर